தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். சென்னையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். பேரவை கூட்டத்தொடரில் எவ்வாறு நடந்து கொள்வது என அறிவுறுத்திய மு.க. ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதல்வருக்கு அழைப்பு விடுத்த தமிழ்நாடு குழு. பினராயி விஜயன் தனது ஆதரவை தெரிவித்ததாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை ஒருதலைபட்சமானது. அனைவரின் கருத்துக்களையும் கவனத்தில் கொண்டு முடிவெடுக்கப்பட வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். வரும் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக அறிக்கை. சென்னையில் வரும் 28ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. தருமபுரியில் சொத்து வரி வசூல் விவகாரத்தில் நகராட்சி பிஎஸ்என்எல் அதிகாரிகளிடையே மோதல் போக்கு. வரி வசூல் நடவடிக்கையின் போது மாறி மாறி சிறைபிடித்துக் கொண்டதால் பரபரப்பு. மதுரை மத்திய சிறையில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. வேலூர் மத்திய சிறை நிர்வாக அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடுரோட்டில் வெடித்து சிதறிய ஆக்சிஜன் சிலிண்டர். தூக்கி வீசப்பட்ட சிலிண்டர் பட்டதில் ஆட்டோ ஓட்டுநர் காயம். புதுச்சேரியில் ஷோரூம் வாசலில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 மின்சார இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். சுட்டெரித்த வெயிலின் காரணமாக தீப்பற்றி எரிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் பூம்புகாரில் நடைபெற்ற பரவசமூட்டும் தீர்த்தவாரி வைபவம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்தருளிய தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள். புகழ்பெற்ற திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் பங்குனி பெருவிழா கோலாகலம். பச்சை குதிரை வாகனத்தில் தெய்வானையுடன் எழுந்தருளி அருள்பாலித்த சுப்பிரமணிய சுவாமி. மதுரை மேலூர் அருகே உள்ள பழமையான கள்ளழகர் கோயிலில் மாசி தெப்ப திருவிழா. தெப்ப குளத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் குளத்தை சுற்றி வலம் வந்த சுந்தரராஜ பெருமாள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புகழ்பெற்ற சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் மாசிமக தெப்ப திருவிழா. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தெப்ப வெள்ளோட்டத்தில் தீபமேற்றி வழிபட்ட பெண்கள். அருப்புக்கோட்டை அருகே திருச்சூழியில் பழமையான மாரியம்மன் கோயில் மாசி பொங்கல் விழா. பொங்கலிட்டும் அக்னி சட்டி எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நிலப்பிரச்சனையில் கிராம நிர்வாக அலுவலர் கொலை. பெண் உட்பட 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. வரும் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நெல்லை திருச்செந்தூர் பயணிகள் ரயில் ரத்து.
ரயில் பாதை புதுப்பித்தல் பணி காரணமாக ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மாசி திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு மேளதாளம் முழங்க அழைத்து வரப்பட்டு வாடிவாசல் வழியே களத்தில் சீறிய காளைகள். ஆட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் மாத்திரம் வாங்க. ஆடு திரும்பினா சண்டப்பட்டி சோமுதிநாதன் வெள்ளைய கோடாருடைய மாடு மாடு வட மாநிலங்களைப் போல் மதுரையில் ஹோலி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வண்ண பொடிகளை தூவி மக்கள் உற்சாகம். பங்குனி மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். தமிழ்நாட்டின் இந்தி எதிர்ப்பு நிலைப்பாடு தவறானது என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்து. இந்திய எதிர்க்கும் மாநிலம் லாபத்திற்காக திரைப்படத்தை இந்தியில் மொழிமாற்றம் செய்து வெளியிடுவது ஏன் என்றும் கேள்வி. பஞ்சாப் பொற்கோயிலுக்குள் புகுந்து இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்திய அடையாளம் தெரியாத நபர். சேவகர்கள் பக்தர்கள் என 5 பேர் காயம். காவல்துறை தீவிர விசாரணை. இமாச்சல் பிரதேச மாநிலம் கினாவூர் மாவட்டத்தில் பாரம்பரிய திருவிழா. ஏராளமான பெண்கள் பங்கேற்று நடனம். தெலங்கானாவில் 80 வயதிலும் தொடரும் ஓய்வு பெற்ற ஆசிரியரின் கல்வி சேவை. தினமும் 15 கிலோமீட்டர் பயணித்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் நற்பண்பு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கு இந்தியாவில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும். ஸ்டார்லிங் நிறுவனத்திடம் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர விண்ணில் பாய்ந்தது ராக்கெட். 9 மாதங்களாக தவித்து வரும் நிலையில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. ஆப்பிள் ஏர்பாட்ஸில் அறிமுகமாகிறது நிகழ்நேர மொழி மாற்ற வசதி. iOS 19 சாஃப்ட்வேர் அப்டேட்டின் மூலம் புதிய மேம்பாடு. கனடா நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார் மார்க் கார்னி. ஜஸ்டின் ட்ரூடோ அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் பொறுப்பேற்பு. IS பயங்கரவாத இயக்கத்தின் ஈராக் மற்றும் சிரியாவுக்கான தலைவர் கொலை. உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஈராக் பிரதமர் அறிவிப்பு. யுக்ரைன் வீரர்கள் சரணடைந்தால் மட்டுமே அவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டம். போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என G7 நாடுகள் எச்சரிக்கை.
யுக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு. ரஷ்ய வீரர்களால் சூழப்பட்டுள்ள யுக்ரைன் வீரர்களை உயிரோடு விடுமாறு புதினிடம் வலியுறுத்தல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் 17 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம். கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா கோலாகலம். இரவில் நடந்த கூட்டு திருப்பலியில் இந்திய இலங்கை பக்தர்கள் 7000க்கும் அதிகமானோர் பங்கேற்று வழிபாடு. இலங்கையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிபர் அனுரகுமார திசநாயக்க. அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். ரஜினிகாந்தின் கூலி படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்ட படக்குழு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ்க்ளூசிவ் போட்டோஸை பகிர்ந்த தயாரிப்பு நிறுவனம். பாலிவுட் நடிகர் அமீர் கானுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி அல்லது கைக்கணினி. 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என மாநில பட்ஜெட்டில் அறிவிப்பு. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு. தகுதியுடைய இல்லத்தரசிகளுக்கு விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் விடுப்பு நாட்களுக்கு பணப்பலன் பெறும் திட்டம் மீண்டும் வருகிறது. 15 நாட்கள் வரை விடுப்புகளை சரண் செய்து பணப்பலன் பெற்றுக் கொள்ளலாம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. தென் தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை. தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாக நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிதிநுட்ப வணிக மண்டலங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள், மாநாட்டுக் கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும். ₹100 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் நவீன அறிவியல் மையம். கிண்டி, வண்ணாரப்பேட்டையில் அமைகிறது புதிய பேருந்து முனையங்கள். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம். விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையில் மழை வெள்ள நீரை சேமிக்க புதிய நீர்த்தேக்கம். கோவளம் அருகே உள்ள உப வடிநிலத்தில் அமைக்கப்படும் என அறிவிப்பு. திறன்மிகு வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள், மின் பதிப்புகள் கொண்ட நூலகங்கள், மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு
5 லட்சம் சதுர ஓசூரில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் தொழில்நுட்ப பூங்கா. மதுரை, மேலூர் மற்றும் கடலூரில் 250 கோடி ரூபாயில் அமைகிறது புதிய காலனி தொழிற்பூங்கா. இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழிற்பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை 18 வயது பூர்த்தியாகும் வரை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. நிவாரணத் தொகையை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கான நிவாரணத் தொகை தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களை போன்று உயர்கல்வி செல்லும் மாற்றுப்பாலின மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழகத்தின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்துடன் தமிழக பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக பட்ஜெட்டில் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது திமுக அரசு. பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சாமானிய மக்களுக்கு வழக்கம் போல் ஏமாற்றத்தை அளித்துள்ள பட்ஜெட். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே என விஜய் கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெறும் பாசாங்கு வேலைதான் இந்த பட்ஜெட் என்றும் விமர்சனம். இங்கிலீஷ்ல எழுதும்போது, ஆங்கிலத்தில் எழுதும்போது கல்வி நிதியை மாநில அரசை ஏற்பதாக தெரிவித்ததற்கு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் வரவேற்பு. ரூபாய் ஒரு குறியீடுதான், அதனை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருத்து. மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அந்த முதல் குறியீடு முக்கியம் இல்லை, அதற்கு பிறகு வர எண்கள் தான் முக்கியம். 1 கோடி வந்துச்சுன்னா அது 1 கோடி மதிப்பு, அதுக்கு பிறகு 1000 கோடி வந்துச்சுன்னா 1000 கோடி மதிப்பு. அந்த நம்பரை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த குறியீடெல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர், 21ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்த அதிமுக, திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அப்பாவு அறிவிப்பு. அதிமுகவில் தாமரை இலை தண்ணீர் போன்று செயல்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இபிஎஸ் நடத்திய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்ததால் சலசலப்பு. வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு, ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் என்றாலும் உருவகேலி செய்யக்கூடாது என நீதிபதி அறிவுரை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கிராம மக்கள் கொண்டாடிய ரதி மன்மதன் திருமண திருவிழா.
பருவம் தவறாமல் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்று நம்பிக்கை. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்பட்ட மார்ச் மாத முழு நிலவின் அழகிய காட்சிகள். அடிவானத்திலிருந்து இளஞ்சிவப்பு வண்ணத்தில் உதித்த முழு நிலவை ஆசை தீர கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் இருந்து விலகி பள்ளத்தில் இறங்கிய தனியார் பேருந்தில் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். ராய்ப்பூரில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின், யுவராஜ் சிங் ஹோலி கொண்டாட்டம். வண்ண பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் குதூகலம். தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரணியாராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மற்றொரு குற்றவாளியான தருணின் ஜாமீன் மனு இன்று விசாரணை. போக்சோ வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பாவிற்கு விலக்கு. கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.